ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வியூ பார்த்தீங்களா? எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது. தூரத்தில் ஒரு பெரிய மலை தெரியும். அந்த மலையவே மேகம் வந்து மறைச்சிருச்சு. 2 நாளாக சரியான மழை. ரொம்பவே குளிராக இருந்துச்சு. நம்ம பேசிக்காக இந்த மாதிரி குளிர் டயத்தில் ஏதாவது சூடாக சாப்பிடணுன்னு தான் ஆசைப்படுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சூடாக நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். என்னென்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Audio Jungle. Audio Jungle. ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நான் வந்து கொஞ்சமாக அரைச்சிக்கிறேன். அரைக்கும் போது ஜில் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உளுந்து வந்து நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ அதை நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு யோசிக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம வடை தான். அதுதான் செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வடை சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். கடைக்கு போகணும், அது கொஞ்சம் தூரமாக போய் சாப்பிட்ணும். யார் கடைக்கு போகிறது அப்படின்னு ஆடத்தனை பட்டுக்கிட்டு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீட்டிலையே உளுந்து அரைச்சி நானே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வந்துட்டு 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக அரிஞ்சு, அந்த பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு சீரகம், மிளகு இருந்தாலும் மிளகும் சேர்த்துக்கலாம். மிளகு இல்லாதனால சீரகம் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வந்துட்டு பச்சரிசி மாவு. அது வந்து ஃபுல்லாகவே எதுவுமே கலப்படம் இல்லாமல் வெறும் பச்சரிசி அந்த மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு, நமக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தான் புதுசாக சமையல் செய்கிறோம் அப்படின்னாலும் சரி, முன்னாடியே செஞ்சுருந்தாங்க. நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து எல்லா சமையலுமே நல்லா செய்வேன், ஆனால் உளுந்து வடை மட்டும் ஒழுங்காக வராது, புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வராது, எண்ணெய் ஓவராக குடிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம மாவை ஆட்டும் போது ஜில் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இட்லிக்கு மாவாட்டினாலும் சரி, தோசைக்கு மாவாட்டினாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி செய்யும் போது ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம அரைச்சோம் அப்படின்னா சூப்பராகவே நம்ம நினச்ச மாதிரியே உளுந்த வடை அருமையாக வருங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட கிளைமேட்டும் ஜில்லுன்னு தானே இருக்குது. இந்த டயத்தில் வந்து உளுந்து நல்லா பொங்கியே வரும். இப்போ உளுந்து வடைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு பருப்பு வடை செய்ய போகிறேன். பருப்பு வடைக்கு கடலப்பருப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் கடலப்பருப்பு யூஸ் பண்ண போகிறதில்ல. ரேஷனில் கொடுத்த பருப்பு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது துவரம்பருப்பு. துவரம்பருப்பை இதே மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா புசு புசுன்னு எந்திரிச்சு வரும். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு கடல வடையை விட துவரம்பருப்பு வடை ரொம்பவே இஷ்டமாயிடும். துவரம்பருப்புனா ஈஸியாக நமக்கு கிடைக்கும். வீட்டில் நம்ம நினச்சோன்னே எடுத்து செஞ்சுக்கலாம். கடலப்பருப்பு நம்மள்ட்ட இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரியே உளுந்த வடைக்கு என்னென்ன போட்டோமோ அதே மாதிரியே தான் வெறும் கடலப்பருப்பை துவரம்பருப்பை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு, ரொம்ப அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் வெங்காயம் 2, பச்சை மிளகா பொடிசு பொடிசாக அரைஞ்சிக்கணும், கருவேப்பிலையை போட்டுக்கணும். கூடவே ஒரே ஒரு துண்டு மட்டும் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி சேர்த்தா அவ்வளோ சூப்பராக மணன்னு கமன்னு இருக்கும். இஞ்சி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்துட்டு கடலை மாவு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சமாக சீரகம், அப்புறம் உப்பு, கடல மாவு வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். சப்போஸ் நமக்கு வந்து தண்ணி ஆகிடுச்சு, ரொம்ப ஓவராக கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கடல மாவு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஈக்குவல் ஆகிக்கும். அதே போல் அரைக்கும் போது நம்ம கழுவிட்டு சேர்க்கும் போதே கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றும். அந்த தண்ணியிலே அரைச்சிக்கோங்க. ரொம்பவே வந்துட்டு தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றக்கூடாது. ஊற்றாமல் இந்த மாதிரி நம்ம வந்து உருட்டி பார்த்தோம் அப்படின்னா அப்படி கையில் வந்து ஒட்டாமல் அழகாக வடை போடுற ஷேப்புக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்துட்டாவே நமக்கு பதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம இப்போ வடை வந்து போட ஆரம்பிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஆயிலில் ஃபஸ்ட்டு வந்துட்டு உளுந்த வடையை போட ஆரம்பிக்கலாம். உளுந்த வடையை ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு வந்து கொஞ்சம் போட்டு பார்த்தேன் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு. எண்ணெய் சூப்பராகவே காஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் வந்து கையை கொஞ்சம் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்து மாவை எடுத்து இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டு போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வரும்.
ஆனால் நம்ம தண்ணியில் நனைக்காமல் டைரெக்டாக மாவை எடுத்து போட்டோம்னா கையில் ஒட்டிக்கிட்டு அந்த ஓட்டை வந்து சரியாக வராது. ஃபஸ்ட் டைம் நான் போடும் போதே இந்தளவு சூப்பராகவே அந்த நடுவில் ஹோல் வந்து வந்துடுச்சு. என்ன கொஞ்சம் வந்து ஷேப் தான் மாறி போச்சு. பரவாயில்ல, நம்ம தானே சாப்பிட்றோம், நம்ம என்ன ஷோக்காக வைக்க போகிறோம் அப்படின்ட்டு நானே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு வடை. நான் வேணுன்ற அளவுக்கு உளுந்த வடையை போட்டு எடுத்துட்டேன். இப்போ பருப்பு வடை வந்து கடல மாவில் போட்ட பருப்பு வடையா துவரம் பருப்பில் போட்ட வடையான்னு நமக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. அந்த அளவுக்கு செம்மையாக டேஸ்ட்டாக அதே மாதிரியே இருக்கும். அதை கையில் வந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க. தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தட்டி அதை அப்படியே எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த எப்படி வெந்துருச்சு அப்படின்ற பதம் எப்படின்னா, இந்த பபிள்ஸ்லாம் நிறையா பாருங்களேன், பபிள்ஸாக இருக்குது. அந்த பபிள்ஸ் வந்து அடங்கி வந்துட்டா அப்படின்னாவே நமக்கு வந்து வடை வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. சூப்பரான வடை வந்து இந்த குளிருக்கு இதமாக சுட சுட வடை ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து நோன்பு சீசன்றனால நோன்பு கஞ்சியோட இந்த வடையை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணே, ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்துண்ணே. அப்படியா?